முக்கிய செய்திகள். கச்சத்தீவு விவகாரத்தை எழுப்பினால் இந்தியா இலங்கை உறவு பாதிக்கும். மத்திய அரசுக்கு வெளியுறவுத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை. அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ணக்கோரி வழக்கு. தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஏழை எளிய மக்களின் பணம் வங்கிகள் மூலம் கொள்ளையடிப்பு. பிரதமர் மோடி மீது மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் பெற்றோரை இழந்து தவித்த தமிழ்நாட்டு குழந்தை 2 ஆண்டு கால சட்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. ஜோலார்பேட்டை ஹோசூர் ரயில் பாதைக்காக இயங்கும் கிருஷ்ணகிரி தொகுதி வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க மலர் விவசாயிகள் கோரிக்கை. வணக்கம். கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றினால் இந்தியா இலங்கை இடையேயான உறவு பாதிக்கப்படும் என வெளியுறவுத்துறை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் 1974ஆம் ஆண்டு போடப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்த விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது. ஆனால் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள பாஜக கச்சத்தீவை மீட்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டு தற்போது மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றினால் அது எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று இலங்கைக்கான முன்னாள் தூதர் திரு சிவசங்கர் மேனன் எச்சரித்துள்ளார். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மீண்டும் கையில் எடுப்பது என்பது இந்தியாவின் தலைமை மீதும் நாட்டின் மீதான நம்பிக்கையின் மீதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முந்தைய அரசின் உடன்பாட்டை பிரதமர் திரு மோடி கேள்விக்குறியாக்கினால் தற்போதைய அரசு மேற்கொண்டுள்ள ஒப்பந்தங்களை அடுத்து வரும் அரசுகள் மறு ஆய்வு செய்வதை தடுக்க முடியாது என்று திரு சிவசங்கர் மேனன் சுட்டிக்காட்டியுள்ளார். பழைய ஒப்பந்தங்களை மறு ஆய்வு செய்யும் அரசின் முடிவு மோசமான உதாரணமாக அமையும் என்று மற்றொரு முன்னாள் தூதர் திரு அசோக் காந்தா கூறியுள்ளார். இத்தகைய செயல்பாடுகள் அண்டை நாடுகளுடன் இந்தியா கொண்ட உடன்பாடுகள் அனைத்திலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு வரை கச்சத்தீவு விவகாரத்தில் முந்தைய அரசின் நிலைப்பாட்டை ஆதரிப்பதாக பாஜக அரசு கூறியுள்ளதாகவும் கச்சத்தீவை மீட்பது இயலாத ஒன்று என்று நீதிமன்றத்திலும் மத்திய அரசு தெரிவித்துள்ளதாகவும் இலங்கைக்கான முன்னாள் தூதர் திருமதி நிருபமா ராவ் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 2017ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அப்போதைய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு வி.கே. சிங் கச்சத்தீவில் மீன்பிடிப்பதால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது இல்லை என்றும் எல்லை தாண்டி செல்வதாலேயே கைது செய்யப்படுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கையின் போது அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் முழுமையாக எண்ணக் கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளை ஒப்புகை சீட்டுடன் கணக்கீடு செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திரு அருண்குமார் அகர்வால் என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் தோராயமாக 5 வாக்கு பெட்டிகளில் மட்டுமே ஒப்புகை சீட்டு சரிபார்க்கப்படுவதாகவும் ஆனால் கூடுதலாக 5 முதல் 6 அதிகாரிகளை சட்டப்பேரவை தொகுதிக்கு நியமனம் செய்யும் பட்சத்தில் வாக்கு இயந்திரங்கள் அனைத்திலும் பதிவாகும் மொத்த வாக்குகளையும் ஒப்புகை சீட்டு இயந்திரத்துடன் சரிபார்க்க முடியும் என்பதால் அதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் திரு B.R. கவாய் மற்றும் திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் 5000 கோடி ரூபாய் செலவில் 24 லட்சம் விவிபேட் இயந்திரங்களை தேர்தல் ஆணையம் வாங்கியிருந்தாலும் 20,000 விவிபேட் இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளை மட்டுமே தற்போது சரிபார்ப்பதாகவும் கடந்த காலங்களில் இவிஎம் விவிபேட் இடையே முரண்பாடுகள் இருந்ததால் அனைத்து வாக்குகளையும் சரிபார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் பொதுநல மனுவையும் இணைத்து விசாரிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். ஏழை மக்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை வங்கிகள் மூலம் பிரதமர் திரு மோடியும் அவரது அரசும் கொள்ளையடித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் பொதுமக்களின் பணத்தை எப்படி கொள்ளையடிப்பது என்பதை பாஜக அரசு தொடங்கி வைத்ததாக சாடியுள்ளார். 3 வழிகளில் வங்கிகளின் மூலம் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள திரு கார்கே நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக விளங்கும் வங்கிகளை முறைசாரா மற்றும் சிறு குறு தொழில்களை அழிக்க மோடி அரசு பயன்படுத்தி வருவதாக விமர்சித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு இல்லை என்று கூறி ஏழை மக்களின் பணம் 35,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது 2012ஆம் ஆண்டு வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு என்பது ஒழிக்கப்பட்ட நிலையில் அதை 2016ஆம் ஆண்டு மோடி அரசு மீண்டும் கொண்டு வந்ததாக திரு கார்கே தெரிவித்துள்ளார். மக்கள் தங்கள் சொந்த பணத்தை வங்கி மற்றும் ஏடிஎம்களில் எடுத்தாலோ அல்லது வரவு வைத்தாலோ அதற்கும் வரி விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய மறுக்கும் மோடி அரசு மிகப்பெரிய தொழிலதிபர்களின் 19 லட்சம் கோடி ரூபாயை கடந்த 6 ஆண்டுகளில் தள்ளுபடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
கடந்த 6 ஆண்டுகளில் வேண்டுமென்றே கடனை திரும்ப செலுத்தாதவர்களின் 3 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாராக்கடனாக அறிவித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள திரு கார்கே 20% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் பணம் இல்லாமல் முடங்கி கிடப்பதாகவும் இந்த தேர்தலில் மக்கள் மோடியை மன்னிக்க மாட்டார்கள் என்றும் சாடியுள்ளார். அமெரிக்காவில் பெற்றோரை இழந்து தவித்த தமிழ்நாட்டு குழந்தை பஞ்சாபி தம்பதியினருக்கு தத்து கொடுக்கப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி பிரவீன்குமார் தம்பதியினர் அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் தற்கொலை செய்து கொண்டனர். இந்த தம்பதியினரின் 2 வயது மகன் விஷ்ருத்தை அமெரிக்க அரசு பஞ்சாபைச் சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தத்து கொடுத்தது. இதை அறிந்த குழந்தையின் சித்தி அபிநயா உடனடியாக அமெரிக்கா சென்று குழந்தையை தத்தெடுத்த பஞ்சாபி தம்பதியினர் மீது வழக்கு தொடர்ந்தார். வழக்கை நடத்துவதற்கு அமெரிக்க தமிழ்ச்சங்கம், தமிழ் ஆர்வலர்கள் பலரும் உதவி செய்துள்ளனர். இதனிடையே அமெரிக்காவில் பெற்றோரை இழந்து தவித்த குழந்தையை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க அயலக தமிழர் நல வாரிய தலைவர் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதிக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டு இருந்தார். இதையடுத்து அயலக தமிழர் நல வாரிய பிரதிநிதிகள் அமெரிக்கா சென்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தனர். அதன் அடிப்படையில் குழந்தையை உறவினர்களிடம் ஒப்படைக்க அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட குழந்தை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டது. 2 வருஷம் கழிச்சு குழந்தைய எங்க கூட்டிட்டு வந்து எங்க தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் காட்டுறதுக்கு ரொம்ப எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க இவனை மட்டும்தான் நம்பி இருந்தாங்க, அவனை வளர்த்தணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தனியாக என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. என்ஆர்டி வெல்ஃபேர்லேருந்து நான் அங்கேருந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும் எனக்கு டைமே பார்க்காம எனக்கு உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. மிசிசிப்பி நகரத்தில் இந்திய அரசின் தூதரக அதிகாரிகளுடன் சேர்ந்து தமிழ்ச்சங்கங்கள், ஃபெட்னா போன்ற அமைப்புகளுடன் சேர்ந்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஒரு நாள் முழுவதும் நடத்தி இதற்கு தீர்வு காண்பதற்கு மிசிசிப்பி மாகாணத்தின் ஆளுநர் திரு டேட் ரிவி அவர்களுக்கும் அட்டார்னி ஜெனரலுக்கும் கடிதம் எழுதி இந்த குழந்தையை மீட்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு எல்லா முயற்சிகளும் எடுத்தது. அமெரிக்காவில் மறைந்த பிரவீன்குமாரின் பெற்றோர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்து மீட்கப்பட்ட 2 வயது பேரனை அன்போடு வரவேற்று கண்ணீர் மல்க அரவணைத்துக் கொண்டனர். குழந்தையை மீட்க உதவிய தமிழ்நாடு அரசிற்கு உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர். ஜோலார்பேட்டை ஹோசூருக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்ற 60 ஆண்டு கால கோரிக்கை ஒருபுறம் இருக்க, மாங்கூழ் தொழிற்சாலை, வாசனை திரவிய தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் கிருஷ்ணகிரி தொகுதி வெற்றியை தீர்மானிக்கும் அம்சங்களாக காத்திருக்கின்றன. தகடூர், எயில் நாடு, முரசு நாடு என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் கிருஷ்ணகிரி ஹைதர் அலியின் படைகள் வெள்ளையர்களை தோற்கடித்த இடம். போர் வீரர்களுக்கு வைக்கப்படும் நவகண்டம் எனப்படும் நடுக்கற்கள் இங்கு அதிகம். 1/3 பங்கு வனப்பகுதியாக உள்ள கிருஷ்ணகிரி தொகுதியில் திரும்பும் திசையெங்கும் காணப்படும் மலைகள், கரை புரளும் தென்பெண்ணை ஆறு, 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் மா விவசாயம், விதவிதமாக பூக்கும் வண்ணமிகு ரோஜாக்கள், மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலைகள், குண்டூசி முதல் விமான உதிரி பாகங்கள் வரை உற்பத்தியாகும் தொழிற்சாலைகள், அடிக்கடி ஊருக்குள் நுழையும் யானை கூட்டம் ஆகியவை தனி அடையாளங்கள். மா விவசாயம் முக்கிய பங்கு வகித்தாலும் உரிய விலையின்றி தவிக்கும் விவசாயிகள் மாங்கூழ் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். ஜோலார்பேட்டையில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஒசூர் வரை புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பது கிருஷ்ணகிரி தொகுதியின் அரை நூற்றாண்டை கடந்த கோரிக்கை. தொழிற்சாலைகள் அதிகமுள்ள ஒசூர் பகுதியில் புதிய தொழிற்சாலைகளை அமைக்க குறைந்த விலையில் நிலம் வழங்க வேண்டும் என்பது சிறு குறு தொழில் முனைவோரின் எதிர்பார்ப்பு. வெளிமாநில தொழிலாளர்கள் தங்குவதற்கு தனி விடுதி அமைக்க புதிய எம்பி உதவ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆந்திரா, கர்நாடகா மாநில எல்லையாக உள்ள கிருஷ்ணகிரி தொகுதியில் 100 கிலோமீட்டருக்கும் மேல் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளதால் அதை முழுமையாக சீரமைத்து மேம்பாலங்கள் அமைக்க வேண்டும் என வாக்காளர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஒசூர் சர்வதேச மலர் ஏல மையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல், குண்டுமல்லி பூக்கள் அதிகமுள்ள காவேரிப்பட்டினத்தில் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைத்தல், கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியை மாற்றுதல், ஏரிகளின் கால்வாய்களை இணைத்தல், வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் நுழையும் யானைகளை கட்டுப்படுத்த சோலார் வேலிகள் அமைத்தல் ஆகியவை தொகுதி மக்களின் இதர கோரிக்கைகள். கிருஷ்ணகிரி, பர்கூர், ஒசூர், தளி, ஊத்தங்கரை, தனி, வேப்பனஹள்ளி என 6 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ள கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் 8,07,389 ஆண் வாக்காளர்களும் 8,02,219 பெண் வாக்காளர்களும் என மொத்தம் 16,09,913 வாக்காளர்கள் உள்ளனர்.
அதிக முறை காங்கிரஸ் கட்சியும் அதைத் தொடர்ந்து திமுக, அதிமுகவும் மாறி மாறி வெற்றியை ருசித்துள்ள இங்கு இந்த தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸைச் சேர்ந்த கோபிநாத், அதிமுக சார்பில் ஜெயபிரகாஷ், பாஜகவின் நரசிம்மன் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் தொகுதியின் நீண்ட கால கோரிக்கைகளை புரிந்து செயல்படுபவருக்கே வாக்காளர்களின் ஆதரவு கிடைக்கும் என்பதே கள யதார்த்தம். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதால் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளின் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகின்றது. மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் வள்ளுவர் கோட்டம், பெரியார் சாலை, புஷ்பா நகர் உள்ளிட்ட இடங்களில் திறந்த வேனில் சென்று ஆதரவு திரட்டினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட மக்களை சந்திக்காத பிரதமர் தற்போது தமிழ் மற்றும் தமிழர் என நீலிக்கண்ணீர் வடிப்பதாக அவர் விமர்சனம் செய்தார். மோடி வந்தார், 2 முறை 3 முறை சென்னைக்கு வந்திருக்கார். வந்தாரா? நம்ம யார் வீட்டுக்காவது பார்த்தாரா? மழையில பாதிக்கப்பட்டீங்களாமே, ஏதாவது செய்யணுமா அப்படி கேட்டாரா? இல்லை. இன்றைக்கு சொல்கிறார், தமிழ் என் தாய்மொழியா இல்லது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை இருந்தது. அதாவது தேர்தல் வந்தோடனே தமிழ்நாட்டு மீது பாசம், தமிழர்கள் மீது பாசம். ஆனால் நம்ம துன்பப்படுகிற போது எட்டி பாராத மனிதர் தான் திரு மோடி. பெரம்பலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு அரசு வேலை என்று கூறிய திரு மோடியின் வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று கேள்வி எழுப்பினார். ஜிஎஸ்டி வரியால் தமிழகத்தில் சிறு குறு தொழில்கள் முடங்கிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்டி வரியை போட்டு இன்னைக்கு எல்லா தொழிலும் முடங்கி போச்சு, எல்லா வாழ்க்கையே இன்னைக்கு முடங்கி இருக்கிறது. அதனால அந்த ஜிஎஸ்டி என்கின்ற வரியை உடனடியாக திரும்ப பெற செய்வோம். காஞ்சிபுரத்தில் பாமக வேட்பாளர் திருமதி ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி, 2019ஆம் ஆண்டு பாமக தயவால் தான் எடப்பாடி திரு பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் என்றார். 2019 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நாம் சென்றோம், அவருக்கு உயிர் கொடுத்தோம், அவர் கட்சிக்கு மீண்டும் உயிர் கொடுத்தோம். நாம் இல்லை என்றால் அவர் 2 ஆண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்து முடியாது. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் திரு நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் திரு ரங்கசாமியை முற்றுகையிட்ட பெண்கள், தமிழகத்தில் உள்ளது போல புதுச்சேரியிலும் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்று வாக்குவாதம் செய்தனர். தமிழ்நாட்டில் ரேஷன் கடை இருக்கு, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை கிடையாது. நெல்லையில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராபர்ட் புருஷுக்கு திமுக முன்னாள் எம்எல்ஏ வாகை திரு சந்திரசேகர் ஆதரவு திரட்டினார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தை பார்க்க வராத பிரதமர் தற்போது தேர்தலுக்காக அடிக்கடி வந்து செல்வதாக அவர் விமர்சனம் செய்தார். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் கேரம் விளையாடியும் குதிரை வண்டியில் சென்றும் நூதன முறைகளில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். திருவள்ளூர் தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் திரு ஜெகதீஷ் சந்தர் புதுப்பட்டு கிராமத்திற்கு நேற்று வாக்கு சேகரிக்க சென்றபோது அப்பகுதி இளைஞர்கள் சிலர் கேரம் விளையாடி கொண்டிருந்தனர். இதனையடுத்து அவர்களுடன் கேரம் விளையாடி திரு ஜெகதீஷ் சந்தர் வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரத்தில் திமுக கூட்டணி சார்பில் களமிறங்கியுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் திரு நவாஸ் கனியும் திமுக எம்எல்ஏ திரு காதர் பாஷா முத்துராமலிங்கமும் குதிரை வண்டியில் சென்று ஆதரவு திரட்டினர். மேளதாளம் முழங்க குதிரை நடனத்துடன் அவர்கள் பிரச்சாரம் செய்தனர். பட்டுக்கோட்டையில் பாஜக வேட்பாளர் திரு கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வைத்தியலிங்கம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் சுதாரித்துக் கொண்ட அவர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். இந்த பகுதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார், அவருக்கு நீங்கள் இரட்டை. நாங்கள் இன்றைக்கு அண்ணாதிமுக ஓபிஎஸ் அணி தாமரை சின்னம்தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்று சொல்லுகிறார். கடலூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் பாரதி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. வேளாண் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத், மாப்பிள்ளை நான் தான், ஆனால் சட்டை அவருடையது என அமைச்சரை கைகாட்டி படையப்பா படத்தின் வசனத்தை பேசியது தொண்டர்களை கலகலப்பூட்டியது. படத்துல வர மாதிரி இந்த படத்துக்கு நான் தான் கதாநாயகன், நான் தான் மாப்பிள்ளை, ஆனா போட்டு சட்டை அவரு. அவர் என்ன நினைத்தாலும் நடக்கும், அவர் வழியிலே நாங்கள் பின்பற்றுவோம். இந்த மக்களுக்காக நான் என்னேனும் குரல் கொடுப்பேன். சிவகாசியில் பிரச்சாரம் செய்த தேமுதிக வேட்பாளர் திரு விஜய பிரபாகரனுக்கு பெண்களும் சிறுவர்களும் விசிலடித்தும் மேளதாளங்கள் முழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு பிரதமர் மற்றும் மத்திய பாஜக அரசை எப்படி எதிர்க்க முடியும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி புது விளக்கம் அளித்துள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அவர் பாஜகவையும் அக்கட்சியின் தலைவர்களையும் விமர்சித்து பேச அச்சப்படுவதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் சோளிங்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அரக்கோணம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி திரு பழனிசாமி எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு மத்திய பாஜக அரசை எப்படி எதிர்க்க முடியும் என்று வினோதமான கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி மோடி எதுக்க மாட்டேங்கிறாரு, அவரை கண்டா பயந்துட்டு இருக்கான்னு. என்னப்பா எதுக்கிறது? நாங்களா ஆட்சியில் இருக்கிற எதுக்கிறதுக்கு? எங்க ஆட்சியில் இருக்கிறவங்க தானே எதுக்க வேணும். எதிர்கட்சியில் போய் என்ன எதுக்க முடியும்? பிரச்சாரத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்தவர்கள் எழுந்து சென்றனர். காலி இருக்கைகளின் முன்பாக அவர் தொடர்ந்து உரையாற்றியதை கண்ட அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். கச்சத்தீவில் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது பிரச்சினை தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இலங்கை உள்நாட்டு பிரச்சினையால் தொடர்ந்து நடைபெறவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் திரு பீட்டர் ராயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இரு நாடுகளிடையே மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டு முதற்கூட்டம் கடந்த 2022ஆம் தேதி மார்ச் மாதம் இலங்கை தரப்பில் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த கூட்டம் இலங்கை உள்நாட்டு விவகாரத்தால் பேச்சுவார்த்தை தேதி முடிவு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இரு தரப்பிற்கும் ஏற்ற தேதியில் அடுத்த கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் மத்திய அரசின் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் 11ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் 11 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரித்தது. மாநிலம் முழுவதும் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. வேலூர், தஞ்சை, கோவையில் 101 டிகிரியும், தருமபுரி, திருத்தணியில் 100 டிகிரியும் வெப்பம் கொளுத்தியது. இதற்கிடையே தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் வரும் 7ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றினால் இந்தியா இலங்கை இடையேயான உறவு பாதிக்கப்படும் என முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஒப்புகைச் சீட்டு இணைக்கும் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏழை மக்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை வங்கிகள் மூலம் பிரதமர் மோடியும் அவரது அரசும் கொள்ளையடித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.